வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். 2010 அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த செம்மொழி பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. தோட்டக்கலைத்துறையினரால் உருவாக்கப்பட்ட இந்த செம்மொழி பூங்கா சென்னையோட முதல் பொட்டானிக்கல் கார்டன் ஆகும். டூ வீலர் அண்ட் கார் உள்ளேயே பார்க்கிங் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கோட டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம். நமக்கு என்ட்ரி டிக்கெட்டாக அடல்ட்ஸ்க்கு 20 ருபீஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு அரௌண்ட் 15 ருபீஸ் வாங்குகிறாங்க. ஸோ அந்த என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த செக்யூரிட்டி கேட் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்குது. வாங்க இப்போ நம்ம இந்த பார்க்கோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். இந்த பார்க் இங்கே தொடங்கிறதுக்கு முன்னாடி உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு லீஸ்க்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் விட்டிருந்தாங்க இந்த நிலத்தை. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை உட்லண்ட்ஸ் ஹோட்டல்கிட்டேருந்து திரும்பி கவர்மெண்ட்டே எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டலை இடிச்சிட்டு இந்த செம்மொழி பூங்காவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. விசிட்டர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து தான் அலோவ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஒரு மந்த்லி பாஸ் ஹோல்டராக இருந்தால் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் இந்த பார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க குளங்களில் நிறைய வாத்துகள் இருந்தது. ஆனால் இப்போ எந்த வாத்துகளையும் நம்மளால் பார்க்க முடியல. ஒருவேளை வாத்துகள் இருந்திருந்தால் இந்த குளங்கள் நமக்கு மிகவும் அழகாக காட்சியளித்திருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செடிக்கும் அதோடைய தமிழ் பெயர் என்ன, ஆங்கில பெயர் என்ன மற்றும் அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன எல்லாத்தையுமே ஒரு இதுலேயும் போர்டு வச்சு எழுதி வச்சுருக்காங்க. பல்வேறு வகையான செடிகள், பூக்கள், மரங்கள் ஆகியவை இங்கே பார்க்க முடியுது. இதில் மீன்கள் வளர்க்கப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் பெரிய வகை மீன்கள் எதுவும் இல்லை. ரொம்ப கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி மீன்கள் தான் இதில் இருக்குது. இந்த பூங்காவில் நம்ம வாக்கிங் போகும்போது டயர்டானால் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பெஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது.
இந்த பூங்காக்குள்ளேயே கேண்டீன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேச்சர் லவ்வராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே இன்னொருத்தருக்கு லவ்வராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவுகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.